ஹாய் வெல்கம் டு அச்சுவேஜன் vlogs. இன்னைக்கு நம்ம வந்து எங்க போக போறோம்னா சத்தியமா ஐடியா இல்ல. கிறிஸ்மஸ் வேற ரொம்ப நேரமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம். மணி 4 ஆகுது. நானும் என்ன பண்றேன் உட்காந்து 2 பேரும் சும்மாவே பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்ட்டு. சரி ஓகே ஃபைனலாக நம்ம ஷாப்பிங் போகலாம் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட வாட்ச் பக்கல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லி அப்படியே வாட்ச் ஷோரூம் போயிட்டு அது பக்கல் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஷாப்பிங் போகலாம். வீட்டு தான் போவோம். என்ன பண்றது அப்போ பரவாயில்ல அப்படியே பட்டி கிடக்கலாம். நீ சொல்லுங்க ஏன்னா சாப்பிட ஒன்று வச்சுக்கேன் கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கும். சாப்பிட்டோன்னா எப்படி போனால் ஈஸியாக இருக்கும். நம்ம ரோடு கொஞ்சம் ஒன்றும் ஆட்டோனா கண்ணு ரெண்டும் காத்தா ஃபுல்லாக வேலை முடிஞ்சிச்சு. எஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சின்ன வேலைக்காக போயிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நான் கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் சொல்ல போனா ரஜினி இந்த இயர் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இல்ல? இந்த இயர் நல்லா போச்சு, சூப்பராகவும் போச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ பாரு கிறிஸ்மஸே வந்துருச்சுடா. ஆல்மோஸ்ட் இயரே முடிய போகுது. இன்னும் 6 டேஸா? ஆமா 2026 ஜான் நம்ம துபாய் போனோம் ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆனா இந்த ஜான் செமையா எங்க போக மாட்டேன் வர ஜான். ஏன்டா? துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா? கொடைக்கானல் போலாம்னு. பட் ஆனா இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும் ஆசையா இருக்கு எனக்கு. போயிட்டு இருந்தோம் தொடர்ந்து நம்ம 2 ஆனிவர்சரி அங்கே தான் கொண்டாடணும். ஜாலியாக போச்சு. பட் இந்த ஆனிவர்சரி வந்து கொஞ்சம் இங்கே எங்கேயா பார்க்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம். பார்ப்போம். திடீர்னு நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆனால் போனோம் போதான். ஆனால் இங்கே போனாலும் ஆனால் என்ன அந்த 23 வருமோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லா வருஷமும் நம்ம எங்கேயாச்சும் இருப்போம் வெளியூர்ல எங்கேயாவது. ஆனால் இந்த வருஷம் மட்டும் வருஷம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு இன்டர்நேஷனல் போகணும். அது நாங்கள் வச்ச பிளான் என்னன்னா இயர்லி எங்கள் ஆனிவர்சரி ஜான் 23 அப்போ வந்து இன்டர்நேஷனல் கண்டிப்பாக போய் ஆகணும்னு பிளான் பண்ணிருந்தோம். தொடர்ந்து 2 வருஷம் போனோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பேலி போனோம் அண்ட் செகண்ட் இயர் வந்து துபாய் போனோம். இப்போ தேர்ட் இயர் வந்து நாங்கள் தாய்லாந்து பிளான் போட்டிருக்கோம். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்னு எங்களுக்கு தெரியல. அதை கன்ஃபார்ம் நல்லா இருக்கும். தாய்லாந்து ட்ரிப் போயிடுவேன். ஆனா என்ன வைஃபோட போறேன் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பாய்ஸோட போறோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏய் அது வந்துட்டு பசங்களுக்கான சொர்க்க பூமி. அது உனக்கு புரியாது. அது ஹலோ தாய்லாந்து அப்படினா இல்ல நானும் வருவேன். நீ ஏன் கூட தான் வந்தா உனக்குலாம் புரியாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியாது. என்ன நீயும் கூடயே வர்ற? God it in my head. Go with my wife. நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது man. ஓகேயா? சொல்றாங்கல்ல கடவுள் வந்து நீ என்ன இந்த ரூட்டுக்கு வந்துட்டு இருக்க? இல்ல நான் இப்படி சுத்தி வந்து தெரியாம அப்படி போறதுக்கலாம் சொல்லுவாங்கம்மா. என்னது ஆம்பூர் பிரியாணி வந்துட்டு காமெடி சரி விட வரல நான் விட்டுறேன். நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி பசங்களோட எவ்வளோ ட்ரிப் போட்டேன். ஆனா எவனுமே தாய்லாந்து வரல. அது வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கோஆபரேட் பண்ணனும் டியூட். ஓகேயா? அப்பதான் வந்து நீங்க எல்லாம் போக முடியும். அப்படி நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்னா உன்னால கடைசி வரைக்கும் போகவே முடியாது. ஒருத்தருக்கா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளியே போலாம் சொல்லி கோவா இப்போ 2019 போனோம் 2009 போனாங்க. ஓகேவா? அதான் நம்ம ரீகேட் பண்ணணும் மச்சான் அப்படி மச்சான் தான் லாஸ்ட்ல பார்த்தா வைஃபோட போயிட்டான். இட்ஸ் ஓகே. நீ வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் போறோம்ல போறோம்டி கண்டிப்பா போறோம். ரொம்ப பசிக்குதுடா. லஞ்ச் போணும். இன்னைக்கு லஞ்சே சாப்பிடல. ஆல்மோஸ்ட் எப்ப பார்த்தாலும் சோறு 5:40 டயர்ட் ஆகி விட்டுருடி. பயங்கரமா டயர்ட் ஆகி விட்டுருவோம். இப்போ நினைச்சு நம்ம வந்து சுத்த முடியாது. ஒரு மாதிரி ஐயோ முடியலையே சுத்திட்டு இருக்கோம். சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நான்லாம் நல்லா தூங்கிடுவேன். அது என்னோட ஜீன்லயே இருக்குது. சாப்பிட்டா தூங்கணும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. இன்னைக்கு வேற கிறிஸ்மஸ்ல எல்லாரும் வெளியில போயிருப்பாங்க. ஆனா நீ நோட் பண்ணதுலடி ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த சண்டேன்னு வச்சுங்க ஐயோ சண்டே டிராஃபிக்ங்க அப்படி இருக்கும். ஆனா இப்ப சண்டேன்னு வச்சுங்க சண்டேனா ரொம்ப காலியா இருக்காங்க எல்லாரும். நிஜமாலே என்ன பண்ணிக்கிறாங்க வார ஃபுல்லா வேலைக்கு போறோம் அப்படின்னு இருக்காங்க. நம்மளே வந்து ரெகுலரா எழுந்துக்கிறத விட வந்து சண்டேஸ் வந்து ரொம்ப லேட்டா இருக்கும். 1 o'clockலாம் ஆயிடும் சில டைம். சண்டே இன்னைக்கு டைரக்டா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம லஞ்சுக்கு போயிடுவோம். மதியம் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம மதியம் லஞ்ச் ஒலறா என்ன பண்றதே தெரியல. இது இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது நீ மூடு. ஐயோ
ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம், ஜூடியோ போகலாம். ஸ்டுடியோவா? ஆமாம், சும்மா போயிடலாம். டீஷர்ட் பார்க்கலாம், டிஷர்ட் பார்க்கணும் வந்து. அப்படி அங்கே இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பிரஷன் போயிடலாம். இல்லடா, நீ ஸ்டுடியோல இருக்கு, சோல் போயிடலாம். சோல் நல்லா தானே இருக்கும். சோல் நல்லா தானே இருக்கு. அங்கே போனேன்னு வச்சுக்கேன், ஒன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் பார்க்கலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்துட்டு சரி அங்கே போயிட்டு அனுப்பலாம். ஏப்பலாம் சரியா? நம்ம வேற ஒரு பிளேஸ் போனோம் பாரு, விஆர்ல ஒரு டி-ஷர்ட் நீ கூட்டு போனியே, யூஸ்டா அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அது பிராண்டும் நல்லா கிளாத் நல்லா இருந்தது. டிசைன்ஸ்மே ஆக்சுவலி நல்லா இருக்கு, கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நமக்கு சும்மா வெக்கேஷன் வேர்க்குலாம் நிறைய இருக்கு அங்க. அப்ப அங்க போலாம். ஆனா அது விஆர் போறது மேட்டர் இல்லடி. ஆனா அங்க பார்க்கிங்கே வெறுப்பாயிடும். கிட்டத்தட்ட லிட்டரலா ஒரு நாள் நம்ம சண்டே போனோம்னு நினைக்கிறேன். சண்டேனால அப்படி இருந்துச்சான்னு தெரியல. இல்ல சண்டே நல்லா இல்ல. மத்த டைம் அப்படிதான். நான் கமல் அம்மா தான் half an hour to 45 minutes வந்து பார்க்கிங்லயே இருந்தோம். எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வந்து அங்க ரீச் ஆனது ஒரு 5:30க்கு. நாங்களே லேட்டா தான் போனோம் ஈவினிங். நாங்க உள்ள போனதே வந்து ஒரு 6 o'clock மேல, 6:15 6:30 ஆயிடுச்சு உள்ள போனதே. அவ்வளவு கடுப்பா இருந்தது அந்த விஆர் பார்க்கிங். விடு கடுப்பாவாது. நம்ம வந்து என்ஜாய் மூட்ல போயிட்டு இருக்கோம். அப்ப என்ஜாய் பண்ணலாம் வா. ஓகே, நான் உங்களை வந்து ஸ்பென்சர்ல கேட்ச் அப் பண்றேன். பை பை. அவள் கண்ணங்கள் கண்ணிமைகள் சிரிப்பும் கலந்து தந்த போது என்ன, ஓராயிரம் மின்னல்கள் என் மீது பாய்ந்து வந்ததென்ன, ஓ ஏதோ காதல் என்னை செய்யும் பொழுதே மெய்யும் பொய்யும் ரெண்டும் ஒன்றாய் படுதே, என் நெஞ்சுக்குள்ளே புது ராகம் போலே என்றென்றும் உன்னை காதல் செய்யவா. எனக்கா ஆனா இப்ப என்ன தலைவலி, பார்க்கிங் தான் தலைவலி. நாங்க லைட் பாரு ஃபுல்லா ரெட்டாவே இருக்கா. எங்கேயா கிரீனா இருந்தா நம்ம விட்டுடலாம், உடனே விட்டுடலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்ல ராஜா, எல்லாமே வாய்ப்பு ரெட்டா தான் இருக்கு. ப்ரோ கொஞ்சம் போங்க ப்ரோ. இருக்கு கிரீன் இருக்கு ஐ இருக்கீங்க. இருக்கு கிரீன் இருக்கு. டன் டன் டன். ஆனா விட முடியுமா? ஸோ ஃபைனலி ஷாப்பிங்கும் முடிஞ்சிச்சு. நாங்கள் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ரஜினி இந்த மாதிரி நம்ம வெளியே போய் ரொம்ப 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 நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக வெளியே போந்து பார்த்தாலே வந்து அந்த டெம்பிள் போய் வ்ளாக் போடுறது பார்த்தீங்களா, அப்போ தான் ஃபைனலாக வெளியே போனேன். அதோட இப்போ மோர் தென் 25 days கழிச்சு அப்புறம் வெளியே போகிறோம். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் மெடிக்கல் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால எங்களால் எங்கேயுமே வெளியில் போக முடியல. ஃபுல்லாக டைட் ஸ்கெடியூலாக இருந்துச்சு. ஸோ அதனால சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் ரஜினி இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால நம்ம கிறிஸ்மஸ் முடியும் பிரியாணியோட முடிக்கிறோம். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கொடுத்துருக்கான் வீட்டில் வந்துட்டு. அதை போய் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, என் ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்மஸ்னால பிரியாணி கொடுத்துருக்காங்க. வந்துருச்சு பிரியாணி. இந்த கிறிஸ்மஸ் நாங்கள் இந்த பிரியாணியோட எண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வீடியோ இந்த பிரியாணி எண்ட் பண்ணுறோம். பிரியாணி ரொம்ப சூடாகனால சீக்கிரம் சாப்பிட்றோம். ஸோ இதே மாதிரி வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அர்ச்சுரேஜன் வ்ளாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.